ஹாய் ராமீஸ், வெல்கம் டு சேனல். நம்ம ஜியோவோட அன்சீன் லவ்வோட செகண்ட் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்கிட்ட வெஹிக்கிள் போகலாம். ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட் இதோட கட் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஜியோவை தேடி போயிருப்பீங்க. அதாவது உங்கள் அப்பா கிட்ட செம்மையாக அடி வாங்கியிருப்பீங்க. ஜியோவை தேடி போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஜியோப் அங்கே இருந்திருக்க மாட்டாரா. ஸோ நீங்கள் நான் ஊர் பேர் தெரியாத ஒரு ஊருக்கு அவரை தேடி போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிச்சுட்ருக்கீங்க. அங்கே இருக்கிற பெரிய பெரிய டான்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் ரவுடிஸ் கிட்ட, லோக்கல் வந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாத்துட்டையுமே விசாரிச்சுட்ருக்கீங்க. யாருக்குமே ஜியோவை பற்றி தெரியல. ஸோ நீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எல்லாத்தையுமே காமிச்சு கேட்டுட்ருக்கீங்க. யாருக்குமே தெரியல. நீங்கன்னா இப்போ சுகாவுக்கு காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகாவும் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் ஒரு 2-3 வீக்ஸாக அவருக்கு கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் 1 மந்த்தாக ஜியோவை விடாமல் தேடிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பானா உங்களை தேடிட்டுருக்காரு. என் பொண்ணு எங்கே போனா, என் பொண்ணு எங்கே போனான்னு. உங்கள் அப்பானா வந்துட்டு உங்கள் அக்காவுக்கு கால் பண்ணுறாரு. இப்போ உங்கள் அக்கா எடுக்கிறாங்க. உங்கள் அக்கா ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கூட. ஹொபியை ஃபுல்லாக மறந்துட்டு. ஸோ நீங்கன்னா வந்துட்டு ஹொபியை வந்து தேடிட்டு போயிட்டுருக்கீங்க. ஹொபி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு கேசினோவில் தான் இருக்கார். ஸோ அங்கே வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூடலாம் பேசிகிட்ருக்காரு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால் லைக் அவர் கூட ரவுடிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்டலாம் பேசிகிட்ருக்காரு. இப்போ அந்த ரவுடித்தனத்தெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாரு. ஸோ அவரோட ஹார்ட் பிரேக்லேருந்து அவர் இன்னும் வெளியவே வரல. லைக் அவர் இப்படி ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காரு. அவர் உங்கள் அக்காலாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ உங்கள் அக்கா வந்து ஹாப்பியாக இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு. அப்போ நம்ம அவளை லவ் பண்ணியிருக்கோம், அவன் நம்மளை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஸோ அவர்னா வந்துட்டு மோன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு திங்கில் இருக்கார். இப்போ நீங்கள் நான் எல்லா இடத்துக்குமே போகிறீங்க அவரை தேடிட்டு. இப்போ நீங்கள் தான் சிக்கக்கூடாதவங்கக்கிட்ட போய் சிக்கிட்டுருங்க. இப்போ அவங்க தான் அவங்கள வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்கீங்க. அவங்கன்னா வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண வராங்க. நீங்கன்னா அவனை அடிச்சிடுறீங்க. அவனுக்கு தான் கோவம் வந்துடுது. அவனை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறான், ஓய் இந்த மாதிரி பண்ணிட்டல என் அனுபவம் எப்படி அப்படின்னு சொல்கிறான். நீங்கண்ணா ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறா, இதெல்லாம் வெக்கமாகவே இல்லையா தூ அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சிலே துப்புறீங்க. இப்போ அவனா ஒரு மாதிரி அந்த எச்சிலெல்லாம் அப்படி துடைக்கிறான். துடைச்சிட்டு உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். கை காலெலாம் கட்டி போட்டிருக்கான். நீங்கள் ஜேக்கப் தேடி ஒரு கேசினோக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த கேசினோவில் ஜேக்கப் இருந்திருக்க மாட்டார். அங்கே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட தான் நீங்கள் போய் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவனும் உங்களை தப்பாக தொட்டிருப்பான். நீங்கன்னா பலாருன்னு ஒன்று விட்டுருப்பீங்க கண்ணத்துலேயே. ஸோ அவன் தான் அவங்கள கட்டி இது மாதிரி வச்சிட்ருக்கான். ஸோ நீங்கன்னா வந்துட்டு அவன்கிட்ட கத்திகிட்டே இருக்கீங்க. ஜேப் தான் நீ முடிஞ்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கீங்க. அவனா அவனுக்கு கோவம் வந்துடுது. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பொண்ணுங்களை வந்து சேல் பண்ணுறது, வெளிநாட்டுக்கு சேல் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனா வந்துட்டு உங்களையும் இப்போ அந்த ஒர்க்குக்கு தான் இது பண்ண போகிறான். உங்களையும் வந்து சேல் பண்ணுறதுக்காக பேசிகிட்ருக்கான். இந்த பொண்ணு வெர்ஜின் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் அதெல்லாம் கேட்குறீங்க. உங்களுக்கு அப்படியே பயமாகிடுது. உங்களுக்கு கை காலெலாம் அப்படியே ஷிவர் ஆகுது, நடுங்குது. நீங்களும் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கீங்க. ஜெஹூப்னு காப்பாது, ஜெஹூப் இருக்கு, ஜெஹூப் 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளேயே அழுதுட்ருக்கீங்க. வெளியே வந்து தைரியமாக காட்டிக்கிறீங்க. ஸோ அவனா வந்து சொல்கிறான், இனியோட நீ முடிஞ்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கண்ணா உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் தப்பிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அவனுக்குலாம் கோவம் வந்துடுது. உங்களை போட்டு செம்மையாக அடிக்கிறான். அவங்க அப்பா வேறு ஆல்ரெடி அடிச்சிருப்பாரு. இப்போ அவனா உங்களோட வாய் கிழிஞ்சு ரத்தம் வர வரைக்கும் அவன் அடிச்சிட்ருக்கான். உங்களுக்குலாம் ஃபேஸு, கை, கால், முதுகு எல்லா இடத்துலையுமே அப்படியே தழும்பெல்லாம் பதியுது. அவனும் வந்து ஒரு ஹாக்கி ஸ்டிக்கில் உங்களை அடிச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பெல்ட்டில் அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நிறைய சிகரெட்லலாம் சூடு வச்சுருப்பான். ஸோ பட் உங்களை எந்த ஒரு அப்யூஸுமே பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அந்த கிளைண்ட் என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவனும் இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இது பண்ணியிருப்பான். வேறு எதுவுமே அவங்கள பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இப்போ நீங்கள் தான் உங்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்தில் தான் போகிறீங்க. உங்களுக்கு ஸ்டில் கான்ஷியஸ் இருக்குது. நீங்கள் அப்போயுமே ஜேஹோப் தான் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேஹோப்னா உங்களுக்கு ஏதோ ஆகுதுன்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. குடிச்சி நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. இப்போ சுகாக்கு தான் கால் பண்ணுறாரு. குடிச்சு எப்படிடா இருக்கா அப்படின்னு போய் கேட்குறாரு. இப்போ சுகானா அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கடா போயிட்டா? அவங்க அப்பா கிட்டேருந்து தப்பிச்சு எங்கேயோ போயிட்டா. அவங்க அப்பாக்கார அவளை தேடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஷிட் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்போ நீங்கள் எங்கே போயிருப்பீங்க அப்படின்னு அவருக்கு எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. பட் அவருக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, உங்களுக்கு என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அவர்னா வந்துட்டு லைக் அவருக்கு என்ன பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களை தேடுறது எதுவுமே அவருக்கு தெரியல. ஸோ அவர்னா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஒரு பர்சன் தான் ஜேஹோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா ஜியோப்போட ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ அவர் தான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு பொண்ணுங்களை சேல் பண்ணுற ஒரு குரூப்லாம் இருக்குது இங்கே. ஸோ அதுதான் நான் வந்துட்டு இது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவனுங்களோட ஆட்டம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஜிஹோப் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சிட்ருப்பாரு. லைக் வந்துட்டு இங்கே வந்து பொண்ணுங்களை கடத்துறது, அதுக்கப்புறம் வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் விற்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் போயிட்டுருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஜிஹோப் வந்துட்டு குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருப்பாரு. அண்ட் அவரோட மைண்ட்ஸ்க்கும் ரிலாக்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு 2 ரீசனுக்காக தான் இங்கே வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்ருக்காரு. இப்போ தான் உங்களை கடத்துனாங்க இல்லையா, அந்த டீமை பற்றி ஜிஹோப்புக்கு தெரிய வருது. ஸோ அந்த டீம் வந்து பொண்ணுங்களை கடத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அவங்க எப்படின்னா லைக் நல்லா இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு லைக் அழகு குறைவா இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு லைக் அவங்க ஆர்கன்ஸ்லாம் விற்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஜியோவுக்கு இதெல்லாம் தெரியுது. அவர்னா அந்த குரூப்பை பற்றி நல்லா விசாரிச்சுட்ருக்காரு. அப்போ தான் அவங்க ரீசெண்டாக வந்து ஒரு டீல் பேசிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஜிஹோப் வந்து அதை ட்ராக் பண்ணுறாரு. பார்த்தா வந்து உங்களை பேசியிருப்பா இல்லையா ஒரு கிளைண்ட்டு, அந்த கிளைண்ட் கிட்ட தான் போகுது. இப்போ அவர்னா அந்த கிளைண்ட்டை போய்ட்டு ஸ்பை பண்ணணுன்றதுக்காக போகிறாரு. அவனா வந்துட்டு அவனோட நியூ செக்ரட்டரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி புது பொண்ணுடா பாரு வேர்ஜனா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அது உங்கள் ஃபோட்டோ ஜோக்குன்னு அப்படி தூக்கி வாரி போடுது. உங்களை ஒரு மாதிரி வந்துட்டு அடித்து வச்சுருக்காங்க. லைக் உங்கள் வாய்க்கிட்டலாம் ப்ளட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஜெயோ பார்க்குறாரு. அதாவது அவன் ரூமில் ஒரு சிசிடிவி கேமரா ஆக்சுவலி வந்துட்டு அவன் வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் இருப்பான். அந்த ஹோட்டல் ரூமில் வந்து சிசிடிவி கேமரா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவனா வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் போட்டு பார்த்துட்ருக்கான், அதாவது அவனோட டிவியில். ஸோ ஜியோ அதை தான் பார்க்குறாரு. உங்களோட மாதிரி அடித்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது அப்யூஸ் நடந்துச்சான்னு அவருக்கு தெரியல, பட் உங்களை நல்லா அடிச்சிருக்காங்கன்னு மட்டும் அவருக்கு தெரியுது. அவர் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அப்புறம்னா வந்து குடிச்சு ஏன்டி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ ஜீவோட ஃப்ரெண்டு தான் இப்போ வந்து வராரு. என்னடாச்சு அப்படின்ற மாதிரி. டேய் இது எனக்கு தெரிஞ்சு பொண்ணுடா மச்சான், அவனுங்க கையில் கிடச்சா முடிஞ்சிடு மச்சான், அந்த பொண்ணு திருப்பி வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிப்புனா பயமாகிடுது. இப்போ அவர்னா எனக்கு தெரியாது, எனக்கு அவள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மச்சான் அது பாசிபிள் இல்லை, அந்த குரூப்பே நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலடா, அவனுங்களை ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முடியாதுடா, எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயப்னா தனியாக போகிறாரு. இப்போ அவர் ஃப்ரெண்டுனா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவர் தான் அந்த டீம் கிட்ட தனியாக போகிறாரு. அவனுக்குனா வந்துட்டு உங்களை அப்போ தான் பிடிச்சி இது பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ஜெயப் வந்து தனியாக ஒரு சிங்கம் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாரு. இப்போ வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு உங்களை பிடிச்சி அப்படியே ஏற்றிட்டுருக்கானுங்க. லைக் உங்களை ஒரு பாக்ஸில் வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அவர் நான் போயிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. நீங்கள் அந்த பாக்ஸில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு சுயநினைவே இல்லை, நீங்கள் அப்படியே ஜேப் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜேப் தான் அவனுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த பெட்டிக்கிட்ட வராரு. ஆக்சுவலி வந்து வேறு பொண்ணுன்னு தான் நினச்சிருப்பாரு. இப்போ அவர் அந்த பெட்டியை திறக்கிறாரு. பார்த்தா நீங்கள் தான் அப்படியே ஒத்துன்னு வந்து விழுகிறீங்க ஜேப் கையிலேயே. அவர் பார்க்குறாரு, உங்கள் உடம்பு ஃபுல்லாக செம்ம காயமாக இருக்குது, வாய் ஃபுல்லாக காயமாக இருக்குது, நீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு மெலிஞ்சு போயிருக்கீங்க, அப்படியே நீங்கள் வந்து குட்டியாக பப்ளியாக இருப்பீங்க இல்லையா. ஸோ அது எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி மெலிஞ்சு போயிருக்கீங்க. சொப்னா ரொம்ப கஷ்டமாகுது. அவர்னா அவங்களுக்கு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாரு. டாக்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஃபிசிக்கலாக எந்த அப்யூஸும் நடக்கலை, லைக் அவங்கள நிறைய அடிச்சிருக்காங்க, சூடெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டாக்டர்ஸ் தான் அவங்க காயத்தெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து வந்து ஜெய்ஹோப் கிட்ட காமிக்கிறாங்க. அவரால் அது எதுவுமே பார்க்கவே முடியல. அவர் போய் அழுகிறாரு. குடிச்சு என்னடி ஆச்சு உனக்கு, ஏன்டி இப்படி தேடி வந்த, நீ தனியாக வந்தனால தாண்டி இதெல்லாம் ஆச்சு, என்னால் தான், எல்லாமே என்னால் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவருக்குலாம் உங்களை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நிலமையில பார்க்கவே முடியல. டாக்டர்ஸ்னால் உங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள்னா ஆஃப்டர் ஒரு 3 days கழிச்சு தான் நீங்கள் கண்ணே முழிக்கிறீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரிப்ஸ் தான் ஏறிட்டு இருந்திருக்கும். இப்போ ஜெயப்னா நீங்கள் கண்ணை முழிக்கும் போது உங்கள் முன்னுக்கு நிற்கிறாரு. இப்போ நீங்கள் ஜெயப் பார்த்துட்டு ஜெயப் வந்துடு ஜெயப் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்னா வந்துட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. கொட்டிச்சு உன்னை யார் நீங்கள் வர வந்து பாரு இப்படி அடிச்சிருக்கானுங்க பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டேடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்குனா அழுகையே வந்துடுது. நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி என்னென்ன பண்ணாங்க அப்படின்லாம். நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி என்கிட்ட வந்து நான் அடிச்சிட்டேன், அதனால அவனை பிடிச்சி வச்சுட்டான், அதுக்கப்புறம் சீக்கிரட்டில் சூடு வச்ச அதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்தானா நான் போய் கதவை சாத்திட்டு அவனை தொட கூட விடலை
கஷ்டமாக இருக்குச்சு அதே மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்களோட கஷ்டத்தெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி திணறிட்டுருக்கீங்க, அழுதுட்ருக்கீங்க. அஜய்னா போதும் போதும் நிப்பாட்டு குடிச்சு நிப்பாட்டு, எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு ஒன்று பற்றி தெரியும் டி வா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள்ண்ணா அப்படியே அவர்கிட்ட தான் போகிறீங்க, உங்களால் வந்து சரியாக நடக்க முடியல, ஆனாலும் ஒரு மாதிரி வந்து நீங்கள் போகிறீங்க. அவர்னா அப்படியே வந்துட்டு உங்களை நல்லா பண்ணிக்கிறாரு. அவருக்குனா புரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் தான் அவர்கிட்ட வந்துட்டு சொல்லிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தேடினீங்க, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கஷ்டம்லாம் அனுபவிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. அவர்னா அவருக்கு செம்மையாக அழுக வருது, உமனுக்கு அழுக மாட்டேறாரு. ஆனால் வந்துட்டு அவர் அப்படியே அவர் கண்ணிலேருந்து தண்ணி ஒழிஞ்சிட்டே இருக்குது. அவர்னா வைப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்ககிட்ட வந்து அவர் அழுகி காமிச்சிக்க மாட்டுறாரு. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்னாச்சு ஒன்றுமே சொல்ல மாட்டேறா அப்படின்ற மாதிரி நிம்மதி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் அழுதுட்டுருக்காரு. உங்களுக்குலாம் அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அச்சோ ஏன் அழுகிற, அழாத ப்ளீஸ், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்டி இப்படி பண்ணுற, ஏய் நீ உனக்குலாம் டிஸ்டர்ப் இல்லடி, இப்படி பண்ணாத குட்டிச்சி, வேண்டாம், எனக்கு நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்டி. ஏன் ஜோ என் அக்கா மட்டும் உனக்கு செட் ஆகலை ஜோ, அவள் மட்டும் அவள் ஹோம்லியாக இருக்கா, ஒரு மாதிரி குடும்பம் பண்ண மாதிரி இருக்கா ஜோ, நான் அப்படி இல்லைல்ல, அதனால தானே உனக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவருக்குனா ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஓகேடா, நீங்கள் வந்துட்டு ஒரு குடும்ப பொண்ணு இல்லை தான், ஆனால் வந்துட்டு உங்களை அதனால அவருக்கு பிடிக்காம இருந்திருக்காது. உங்கள் அக்கா ஃபஸ்ட்டு பார்த்து அட்ராக்ட் ஆகிருப்பார். ஸோ அவர் அது லவ்வுன்னு நினச்சிருப்பாரு, க்ரஷ் ஆகி லவ்வாக இருக்கும். அக்கா அக்செப்ட் பண்ணனால மட்டும்தான் அது லவ்வாக ஆணுச்சு. ஸோ இப்போ நீங்கள் நான் அவருக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் லைஃபே ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் லைஃபே போயிருக்கோம், ஜியோக்கு மட்டும் வரலண்ணா. ஸோ நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி என் லைஃப்பை நீ 2 டைம் காப்பாற்றிடுற ஜியோ. ஜியோ ஏய் அது கடமைடி, என்ன தேடி தானே இவ்வளோ தூரம் வந்த ஜியோ, நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், நான் அங்கேயே செத்துருப்பேன் ஜியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர்லாம் உங்கள் வாயை பொத்துறாரு. இது மாதிரிலாம் பேசாத ஓய, பேசாதடி குட்டிச்சி, இது மாதிரிலாம் பேசக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்கள் ஃபோன் எங்கே போச்சு எதுவுமே உங்களுக்கு தெரியல, எல்லாமே நீங்கள் அங்கேயே மிஸ் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. இப்போ வந்துட்டு சொல்கிறீங்க ஜியோ கிட்ட, சாரி ஜியோ, எல்லாமே என்னால் தான் இல்லை, நான் அப்போ அந்த லெட்ரு கொடுக்கலனா அவன் உன்னை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான், அதுக்கப்புறம் அவன் உன்னை ஏமாற்றிருக்கவும் மாட்டலை ஜியோ, அவன் சந்தோஷமாக இருக்கலை ஜியோ, நீ கஷ்டப்படுறல, உனக்கு ஹார்ட்டெல்லாம் ரொம்ப வலிக்குதுல ஜியோ, நீ கஷ்டப்படாத, எனக்கும் ஹார்ட்டெல்லாம் வலிக்குது ஜியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்குலாம் ரொம்ப கஷ்டமாகுது. அவரோட கஷ்டத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னும் போது அவருக்கும் கேட்குறாரு, ஏன் நீ இவ்வளோ லவ் பண்ணுற, உன் லவ்வுக்கெல்லாம் நான் தகுதியானோன்னே இல்லைவேன், அது மாதிரிலாம் நீ பண்ணாதடி, எனக்கு கஷ்டமாக இருக்குடி, வேணாவோ என்ன உனக்கு, உனக்கு ஒரு நல்ல ஜோ கொண்டுருவேன் ஜோ பண்ண, எனக்கு இன்னொருத்தன் கிடையாது ஜோ, உனக்கு இன்னொருத்தன் வேணால் வரலாம், ஆனால் எனக்கு இன்னொருத்தன் வாய்ப்பே இல்லை ஜோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்குலாம் புரியுது நீங்கள் எவ்வளோ அவரை லவ் பண்ணுறீங்கன்னா. அவர்லாம் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி பொண்ணுக்கு நம்ம டிசர்வ் தானா அப்படின்ற மாதிரி. அவருக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. உங்களோட காயத்தெல்லாம் பார்க்குறாரு. உங்கள் கன்னத்தில் அண்ட் தென் உங்களோட கழுத்துக்கிட்டலாம் அவ்வளோ கீறல்லாம் இருக்குது. அவன்லாம் போட்டு உங்களை அப்படியே அடிச்சிருப்பான். ஸோ உங்கள் முதுகு பக்கம்லாம் பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப காயமாக இருக்குது. அவருக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள ஒரு மாதிரி வந்துட்டு லைக் ஃபுல்லாக நீங்கள் மெலிஞ்சு போயிருப்பீங்க. அண்ட் தென் உங்கள் உடம்பு ஃபுல்லாக கைத்தடம், அப்புறம் வந்து அடிச்சிருப்பாங்க. எல்லாமே உங்கள் உடம்புல பதிஞ்சிருக்கும். அவருக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. அவர்னா அப்படியே லைட்டாக தொடுறாரு. நீங்கன்னா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. அவருக்குலாம் சாரி சாரி ஒயன் சாரிடி அப்படின்லாம் சொல்கிறாரு. என்ன ஜோ என்ன லவ் பண்ணுவல ஜோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர்னா ஒயன் ஐ லவ் யூ டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபைனலி அவர் ஒத்துக்கிட்டாரு. லைக் நீங்கள் இவ்வளோ பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களோட லைஃபே அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. அவரை தேடிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாத இடத்துக்கு வந்து இப்படி மாட்டி லைக் நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கு மேலேயும் அவர் வந்துட்டு உங்கள் லவ்வை புரிஞ்சிக்கலன்னா எப்படி? ஸோ அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நீங்கள் நான் ஜியோ ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜியோ நான் லவ்வுக்கு டிசர்வ் ஜியோ, எனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நீ மட்டும்தான் நீ டிசர்வ், நீ மட்டும்தான் டிசர்வ், உங்கள் அக்காவை நான் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுவேன் அது மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு மனசு கஷ்டமாகுது. நீங்கள் அப்படியே ஜியோ ஒரு மாதிரி டியர் ரைஸில் பார்க்குறீங்க. இப்போ இல்லாட்டி இப்போ இல்லை சரியா, என்னோட பாஸ்ட்டில் அதாவது உங்கள் அக்காவை நான் லவ் பண்ணேன், ஆனால் அவள் உங்கள் அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் நீ அப்படி இல்லை லவ், நீ என்னை மட்டும் இல்லை லவ் பண்ண, நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் நீ
எங்கள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் அக்காவுக்கு எனக்காக போய்ட்டு உங்கள் அக்கா கிட்ட கெஞ்சினல்ல ஒயன் உங்களெல்லாம் கேட்குறாரு. உங்களுக்குனா அதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ வலியோடு அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. லைக் ஜேவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், ஆனாலும் ஜேவுக்காக போய்ட்டு உங்கள் அக்கா கிட்டலாம் பேசியிருப்பீங்க. ஸோ அவர்லாம் வந்து அதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்குலாம் அப்படியே ஹார்ட்லாம் வலிக்குது. ஜோ நான் அந்த டைம்லாம் எவ்வளோ செத்துட்டேன்னு தெரியுமா ஜெயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனை தெரியும்டி என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒயன் வேணாம் நீ கொட்டுச்சு என்னை கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அவனை அப்படியே அவங்க நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் போகுது. உங்கள் அப்பா நான் இப்போ உங்களை தேடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாரு. ஸோ நீங்கள் மார்னிங் பார்க்கும்போது எங்கள் அப்பா தான் முன்னுக்கு நிற்கிறாரு. ஜியோப் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா பார்த்து உடனே பட்டு ஜியோப்பை போய்ட்டு மறைச்சிக்கிறீங்க. நீ வெளியே போ, இங்கேருந்து நீ வெளியே போ அப்படிமே கத்துறீங்க. ஜியோப்னா ஃபைன் ஃபைன் காம் டவுன், சும்மா இரு அப்படிமே சொல்கிறாரு. நீங்களாம் வந்து கேட்குற மாதிரி இல்லை, உங்கள் அப்பா பார்த்து கத்திக்கிட்டே இருக்கீங்க. இவன் இந்த நிலமையில் இருக்கான், நான் இந்த நிலமையில் இருக்கேன்னா எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவனா சாரிம்மா ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நானும் புரிஞ்சிக்கவே இல்லை ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்குலாம் அவங்க அப்பா பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கே விருப்பம் இல்லை, நீங்களாம் கத்திட்டே இருக்கீங்க. ஜோப்னா கொஞ்சம் சும்மா இரு ஒயன், சும்மா இருன்னு உங்களை ஹக் பண்ணிடுறாரு. நீங்களாம் அப்படியே கம் டவுன் ஆகிறீங்க. உங்கள் அப்பா தான் உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உங்கள் அக்காவும் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் உங்கள் அக்கா கிட்டே உங்கள் அப்பா கிட்டே யார்கிட்டையுமே நீங்கள் பேசுகிற மாதிரியே இல்லை. ஜேப் கிட்டே சொல்கிறீங்க வெளியே போக சொல்ல அவங்கள அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இப்போ வந்து நர்ஸ் தான் வராங்க. சார் இந்த மாதிரிலாம் இங்கே கற்றக்கூடாது சார், பக்கத்தில் ஐசியூலாம் இருக்குது, நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் மட்டும் உங்கள் பேஷண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜேகப் சொல்கிறாரு. அவங்களாம் போயிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் இங்கேருந்து மரியாதை கிளம்பி போயிடுங்க 2 பேரும். ஒரு 2 பேர் மூஞ்சிலும் நிற்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, போகிறீங்களா அப்படின்ற சொல்கிறீங்க. ஸோ அவங்க அக்கா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சாரிடி ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ ஜெயகாந்த் தான் சொல்கிறாரு, ஒயன் கொஞ்ச நேரம் காம் டவுனாக இருடி, அவங்க என்ன பேசுகிறோன்னு முதல் கேளு. ஜோ இவங்க பேசுறது கேட்குறதுக்கு என்ன இருக்குது எனக்கு? இவங்க இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஐயோ வயன் அம்மா வயன்னுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி நீங்கள்ண்ணா இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க ஜோப் கிட்ட. ஜோப் தான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, அவங்களும் ஷாக்கிங்காக இருக்குது. ஜோப் நல்லா பேசுகிறாரு அப்படின்னும் போது இப்போ உங்கள் அப்பா தான் ஜோப் கிட்ட வந்துட்டு ஜோப்னால் வந்துட்டு உங்களோட சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் அவரை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பீங்க அவருக்காக எல்லாமே சொல்லியிருப்பாரு. இப்போ உங்கள் அப்பாவுக்குலாம் புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஜோப் இல்லாமல் ஒயன் வந்துட்டு வாழ மாட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் வந்து புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ உங்கள் அக்கா தான் சொல்கிறாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு A to Z எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட அப்பா இருப்பார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு ஒர்க்காக வெளியே போயிருப்பார். அங்கே வந்து ஒரு 500 ஃபேமிலிஸ் வந்துட்டு ஒரு குடிசையில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கன்னா வந்துட்டு லைக் அவங்களோட குடிசை எல்லாமே தீப்பற்றி எரிஞ்சிருக்கும். நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உங்கள் அப்பா தான் அங்கே வந்து எல்லாமே டியூட்டி பார்த்துட்டு இருப்பார். உங்கள் அப்பானால ஒரு செகண்ட் கூட நகர்ந்துருக்க முடியாது. ஸோ ஃபோன் எல்லாமே ஆஃப் பண்ணி வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்குனா அந்த கால் ரிசீவாக ஆயிருக்காது, நீங்கள் தான் அந்த கால் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அக்கானா உங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்படியே வந்துட்டு குறுக்கே நெடுக்குமே நடந்துகிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அப்பா கால் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்கள் அப்பா நான் எடுத்துருக்கவே மாட்டார். உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சடனாக ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அதனால தான் உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அக்கானா உங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க. நீங்கன்னா வந்துட்டு உங்கள் அப்பா கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ உங்களுக்கு என்ன செம்ம காண்டாகுது, எங்கள் அம்மா விட அவ்வளோ என்ன வேலை முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஸோ இதே மற்ற டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா சீக்கிரமாக வந்து சைன் போட்டாருன்னா உங்கள் அம்மா காப்பாற்றலாம், இல்லைனா முடியாது, எங்களால் எந்த ஒரு இதுவுமே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள்னா குறைஞ்சது ஒரு 50 காலாச்சும் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அப்பானா எடுக்கிற மாதிரி இல்லை, நீங்கள்னா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க காலு. இப்போ அப்படியே தான் டாக்டர் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து நோ மோர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு நீங்கள் அப்படியே இந்த ஃபோனை கீழே போட்டுட்டு அழுக ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அக்கானா வந்துட்டு உங்களை கன்சோல் பண்ணுறாங்க, வந்துட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மாவுக்கு கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு வராரு. ஏன் இவ்வளோ கால் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு அப்படி மாதிரி வந்துட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா நீங்கள் யாருமே காணோம். ஸோ இப்போ அப்படியே தான் உங்கள் வீட்டில் உள்ள மெய்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து மேடம்க்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. இப்போ உங்கள் அப்பா அங்கே கிளம்பி வராரு. இப்போ நீங்கள் வரும்போது தான் அங்கேயே நில்லு, உனக்கு எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு கூட தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அப்பானா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். லிட்ரலி உங்கள் அப்பாவோட செல்லம் தான் நீங்கள். ஸோ உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் எப்பவுமே நடந்துப்பீங்க. ஆனால் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது, அது ஒரு 17 வயசு பொண்ணு வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது. உங்கள் அப்பானா அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. உங்கள் அக்கா பையன் எனக்கு என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அக்கா நீ சும்மா இருக்கா அப்படிமா சொல்லிவிட்டு உங்கள் அப்பா வந்து திட்டுறீங்க, செம்மையாக திட்டிகிட்ருக்கீங்க.
உனக்குலாம் கல்யாணம் ஒரு கேடா, 2 பொம்பளை குழந்தைங்க வேறு அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்னென்னலாம் ஒரு அப்பா கேட்கக்கூடாது எல்லாமே கேட்குறீங்க. அப்பான்னு அப்படியே இடிச்சு போய் உட்காராரு. அவருக்குனா ப்ரெஷர் வந்து அப்படியே ஹை ஆகிடுது. அவரோட மயக்க போடுற ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. உங்கள் அக்கானை போய்ட்டு உங்கள் அப்பாவை பிடிக்கிறாங்க. இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாமே உங்களை திட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்கள் அப்பா கிட்டே பேசுவியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வாயை மூடுங்க. எங்கள் அம்மா சாகும்போது நீங்கள் யாராச்சும் பக்கத்தில் இருந்தீங்களா? உங்களுக்கு அந்த வலினா என்னன்னு தெரியுமா? உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் உங்களுக்கு தெரியும். ஈஸியாக வந்து ரிலேட்டிவ்ன்ற பேரில் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க தெரியுதா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரூடாகவே பேசியிருப்பீங்க. நீங்கள் பேசுகிறது வந்து வெளியே கூட கேட்காது. அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப சைலண்டான பொண்ணு. ஆனால் உங்கள் அம்மாவோட இழப்பு உங்களை இந்த மாதிரி ஒரு பொண்ணாக மாற்றிருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் அப்பா உங்கள் அக்கா எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள்னா ஒரு மெச்சூரிட்டியான பொண்ணு இல்லையா? நீங்கள் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஆனாலும் இப்போ ஹுபினா உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்காரு. லைக் அவரோட இதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க வயன். இப்போ நான் ஒரு ஒர்க்கில் இருக்கேன் சரியா? என் பொண்ணு அதாவது நம்மளுக்கு பிறக்க போகிற பொண்ணு இப்போ வந்து எனக்கு கால் பண்ணுறா. என்னால் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வயன். இப்போது என் மேலே நம்ம பொண்ணு தப்பு சொன்ன நீ ஏற்றுப்பியா வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கன்னா வந்து இல்லவே இல்லை உன் மேலே அந்த தப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதே தான் வயன் உங்கள் அப்பா மேலேயும் எந்த தப்புமே இல்லை. உங்கள் அப்பாவோட சுச்சுவேஷன் வயன் புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நான் ஹோபி சொல்லும் போது அது ரியலைஸ் ஆகுது. இப்போ நீங்கண்ணா ஒரு மாதிரி உங்கள் அப்பா பாவமாக பார்க்குறீங்க. அப்போ நான் உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் சாரி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் எப்பயுமே வாயா போயா வா போ அப்படின்ற மாதிரி தான் பேசுவீங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சாரி பண்ணுறீங்க. அவர் முன்னாடி கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் அக்கா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹோபிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஹோபினா உங்கள் அக்கிட்ட முகத்தை கொடுத்து கூட பேசலை. லைக் உங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு வயனை பிடிச்சிருக்கு. நான் வயனை நல்லா பார்த்துப்பேன். இந்த மாதிரி நான் அடிக்கடிக்கெலாம் போக மாட்டேன் இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்கள் அப்பா நான் சரி நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கும் ஹோபிக்கும் தான் மேரேஜ் ஆக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள்ண்ணா ரொம்ப ரொம்ப ஜாலியாக குதிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அக்கானா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க வேறு. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் அக்கா கிட்டே பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்கள் அக்காட்ட பேசக்கூடாது அப்படின்னு தான் இருக்கீங்க. ஹோபினா சொல்கிறாரு நான் உங்கள் அக்கா கிட்டே பேசலன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு வயன். நீ பேசு. உங்கள் அக்கா கூட பிறந்தவ வயன். அது மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது சரியா? நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் எவ்வளோ நாள் கூட இருப்பா? அவள் வந்து குழந்தை பிறந்த கையோட அங்கே போயிடுவா. அதுக்கப்புறம் நீ மட்டும் தானே இருக்க போகிற வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு புரியலாம் வைக்கிறாரு. இப்போ நீங்கள் நான் ஒரு மெச்சூரான ஒரு பர்சன் மாதிரி நடந்துக்கிறாரு. இப்போ நீங்கள் நான் புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு யார் சொன்னாலும் புரியாது. பட் ஹோபி சொன்னால் மட்டும் நீங்கள் அப்படியே குழந்த மாதிரி கேட்டுட்ருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள்ண்ணா உங்கள் அக்கா வந்து உங்ககிட்ட பேசுகிறா. நீங்கள்னா உங்கள் அக்கா கிட்டே பேசலை. அவள் வயிற்றில் இருக்கிற பிபி பம் கிட்டே போய்ட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சித்தி இருக்கேன் சித்தி தான் நான் தான் சித்தி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் சித்தி கொஞ்சம் ரகட் தான் உங்கள் அம்மா மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க அக்கானே சிரிக்கிறா. சரி நீங்கண்ணா நான் உங்கள் அம்மா கிட்டே பேசலன்னு சொல்லு. என்னை பற்றி சிரிக்க வேணாம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அக்கானே சிரிச்சிட்ருக்கா. இப்போ உங்கள் மாமா தான் வராரு. நீங்களும் உங்கள் மாமா கிட்டலாம் நார்மலாக பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் கிட்டே பேசவே மாட்டேங்கிங்க. உங்கள் அக்காவுக்குலாம் அது கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க தான் ஹோபிக்கிட்ட பேசணுன்னு வராங்க. ஹோபினா வந்துட்டு எனக்கும் உங்களுக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ பேச வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. உங்கள் அக்காக்குனா அதுவும் கஷ்டமாகுது. உங்கள் அக்கா தப்பு பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து ஹோபியாக உங்கள் அப்பாவான்னு சூஸ் பண்ணும்போது உங்கள் அக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்கன்னா மேபி உங்கள் அப்பா மாறியிருப்பார். ஆனால் உங்கள் அக்கா அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் இருந்த மாதிரி உங்கள் அக்கா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லிட்டு லைக் ஹோபியை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஆனால் உங்கள் அக்கா அந்த தப்பை பண்ணல. இப்போ தான் உங்கள் அக்கா அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொல்கிறாங்க. அவர்லாம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் எல்லாமே ஃபேட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நான் மேரேஜ் வந்து கிட்ட வருது. ஸோ ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அதுவும் உங்களுக்கு எந்த ஒரு உறவுமே இருக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பாவும் திருப்பி உங்களுக்கு கிடச்சிருக்காரு. உங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 வீக்ஸுமே நீங்கள் உங்கள் அப்பா விட்டு நகரவே இல்லை. உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டே இருக்கீங்க. லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாமே எக்ஸைட்டடாக ஒரு குழந்த இப்போ தான் நீங்கள் குழந்த மாதிரியே மாறுறீங்க. ஒரு மாதிரி ரக்கடாக இருந்திருப்பீங்க இல்லையா? உங்கள் ஹேர் கலரெல்லாம் நார்மலாக மாற்றுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சாரீக்கெலாம் கட்ட ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்குலாம் புதுசாக இருக்குது இந்த மாற்றம். ஹோபிக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் தான் வந்துட்டு அப்படியே காய்ச்சல்லாம் போடுறது. நீங்கள் நார்மலாக மேக்கப்பே போட மாட்டீங்க. போட்டால் கூட நீங்கள் மஸ்காரா மட்டும்தான் போடுவீங்க. இல்லை நீங்கள் காஜல் போட்டு ஒரு இந்தியன் கேர்ள் மாதிரி அப்படியே வந்து ட்ரெடிஷ்னலாக மாறுறீங்க. இப்போ ஜியோப்லாம் பார்க்குறாரு. ஏய் வாயா பிடிச்சி வாயா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. என்ன ஜெயோ அப்படின்னு கேட்குறீங்க. ஒய் செம்மையாக இருக்குடி. உங்கள் அக்காவுக்கு முன்னுக்கு இந்த காஸ்டியூம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயா கன்ஃபார்மாக சொல்கிறேன் இதாண்டி அப்படின்னு சொல்லு. இப்போ கூட எங்கள் அக்கா பற்றி பேசணுமா அப்படின்னு கேட்குறீங்க.
அவர்னா ஏய் சும்மா சொன்னேன்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாரி கேளு. ஓய் அதெல்லாம் முடியாது, சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓய் இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, பொண்டாட்டி ஆக போகிற, புரியுதா? ஓய் குடிச்சி எனக்கு எப்போவுமே குடிச்சு தாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களாம் சிரிக்கிறீங்க. ஸோ இப்படிதான் உங்களுக்கு மேரேஜும் ஆகுது. ஸோ ஜோப்னா ஒரு மாதிரி வந்துட்டு கையும் ஓடலை காலும் ஓடலை. லைக் அவருக்குன்னா ஒரு புதுசான ஒரு லவ் கிடைக்க போகுது. இதுலேயும் வந்துட்டு சுகா தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஆக்சுவலி வந்து சுகா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் தனியாக வேணும்னு சொல்லியிருப்பாரு. ஜோப்னா கொடுத்துக்கவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் சுகாவை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ ஜேவ் தான் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போகணும் இல்லையா? ஸோ அது மாதிரி இப்போ தான் சுகா வந்துட்டு நிம்மதியாக இருக்கார். சுகா சொல்கிறாரு, மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமாக இருக்க மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜேவ்னா ஓய் நான் எங்கே தானே எப்போ இருந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. தங்கச்சி தயவு செய்து ஜோப் அப்படியே கூட்டிகிட்டு போயிரு, இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க? இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு ஸ்மோக் எடுத்து வாயில் வைக்க போகிறீங்க. ஜோப்னா உங்களுக்கு பாதி பார்க்குறாரு. சாரி வழக்கு தச்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓய் அதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா? ஒரு குடும்பம் போனால் லட்சணமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீ குடும்பம் போனால் லட்சணமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஓய் குடிச்சி 1000 மணியில் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் என்ன மிரட்டுற? இப்போ நான் தான் உன்னை மிரட்டணும். மிரட்டுறீங்க நீ என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. நீங்கண்ணா ஓ எனக்கு அந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லை நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. அவர்னா உங்ககிட்ட அப்படியே வராரு. இப்போனா வந்து சுகா தான் நடுவில் வராரு. எக்ஸ்கியூஸ் மீ, இது ரோடு, உங்களோட பெட்ரூம் இல்லை, போயிட்டு பெட்ரூமில் பண்ணுங்கள் ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள்னா உன் ஃப்ரெண்டே ஒன்று அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து அந்த நியூ அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறீங்க. அவங்க பின்னாடியே அப்படியே வராரு. நீங்களும் பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அந்த வியூ, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் அந்த பால்கனி வியூவை போய் பார்க்குறீங்க. சரி அப்புறம் உங்கள் பின்னாடி வந்து ஹக் பண்ணுறாரு. குடிச்சி உனக்கு பிடிச்சிருக்காடி அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் உன் கூட இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா ஓய் உனக்கு ஏன் எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. நிறைய ரீசன் இருக்குது ஜெயோ, ஒன்றும் இல்லை நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீ என்னை காப்பாற்றினேன், ஓகே ஒரு ஹீரோயிசம்லாம் காட்டினேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு என்கிட்ட யாருமே இந்த மாதிரி நார்மலாலாம் பேச மாட்டாங்க. ஆனால் நீ பேசின, அதுக்கப்புறம் என்கிட்ட யாருமே இந்த மாதிரி குழந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ ப்ளே பண்ண. எனக்கு உன்னோட உங்ககிட்ட அழகுன்னு பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் மறைக்கிறாரு. ஏய் நான் எவ்வளோ அழகாக தெரியுமா, உங்கள் அக்காவாக அதனால தான் என்கிட்ட விழுந்தா ஜோ அப்படிமே சொல்கிறீங்க. அவர்னா புரிஞ்சுது, திருப்பி உங்கள் அக்கா டாப்பிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு அவர்னா வாய் மூடிடுறாரு. இப்போ நீங்களா ஆனால் அவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓய் எப்போ பார்த்தாலும் ஜிவ் ஜிவ் நல்லாவே இல்லை, புதுசாக அதை கூப்பிட்றிய மாமான்னு. ஐயா ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது ஜிஹோ, மாமா ஓமான்கிட்ட நல்லாவே இல்லை அப்படின்னா அப்பான்னு கூப்பிட்றே. நீ எனக்கு குடிச்சின்னு கூப்பிட்றா, நானா ஒன்று நெட்டையன்னு கூப்பிடவா? நெட்டையனா? ஏய் அடி கிண்டலா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா நெட்டையா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா ஓய் ஒழுங்காக பேச நெட்டையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. அவர்னா ஓய் நீ நைட் டைம் பண்ணுறது டே டைமாக ஆக்க போகிறடி அப்படின்னு சொல்கிறாரு. முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் நம்மகிட்ட அப்படியே பெட்டில் உட்காடுறீங்க. அவர்னா உங்ககிட்ட வராரு. ஓய் குடிச்சி என்ன திமிரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே திமிரெலாம் இல்லை, திமிரா இருந்தால் அப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஜோப் கிட்டே போகிறீங்க. போய்ட்டு வந்துட்டு அவர் நோ சொல்ல நோ சிரிக்கிறீங்க. அவர்னா சிரிக்கிறாரு. ஓய் என்னடி எட்லேருந்து பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே உங்ககிட்ட யாரும் வம்பு பண்ணா? நான்லாம் அவங்ககிட்ட வம்பு பண்ணல, ஏதான் என்கிட்ட வம்பு பண்ணிகிட்ருக்கா? குடிச்சின்னு கூப்பிட்றா. ஓய் குடிச்சி எனக்கு தெரியாண்டி உனக்கு இது மாதிரி கூப்பிட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னாலே என்கிட்டே சீன் போடுறல ஏறி உனக்கு இருக்க அப்படிமா சொல்கிறாரு. நீங்களா முடிஞ்சால் பார்த்துக்கோ அப்படிமா சொல்கிறீங்க. இப்போ அவர் தான் அவங்கக்கிட்ட வராரு. வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் வந்துட்டு ஷாக் ஆகுது. ஏன்னா வெட்டிங்கில் கூட அவர் கிஸ் பண்ணியிருக்க மாட்டார், உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணியிருப்பார். இப்போ அவருனா ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி லிட்ரலி செம்மையாக உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களாம் வந்துட்டு அப்படியே இது சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஓய் கிஸ் பண்ண சிரிக்கக்கூடாதுடி, எனக்கு சிரிப்பு தான் வருது நீ கிஸ் பண்ணும்போது
அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவர்னா வந்துட்டு ஓய் சிரிக்காதடி, அப்படி தான் சிரிப்பேன், என்ன பண்ணுவா சிரிக்காதடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்னா சிரிச்சிட்டே தான் இருக்கீங்க. அவர் நாங்கள் லிப்ஸு பிடிச்சி பைட் பண்ணிடுறாரு. நீங்கன்னா ஜே ஹோ வலிக்குது அப்படின்னு சரிங்க. ஜோப் கூப்பிட்டதா கால் மீ டேடி அப்படின்னு சொல்கிறாரு. டேடியா எனக்கு அப்பாவா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஓய் டேடினா என்ன மீனிங் தெரியுமா, படிச்சிருக்க அது கூட யாரையும் உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறாரு. ஓ ஓ நீ இந்த பெட் டேடி பற்றி பேசுகிறியா, சரி சரி இப்போ எனக்கு புரியுது. ஆஹா டேடியா நீயா, ஜெயோ ஒரு குழந்தை ஜெயோ, பார்க்க தான் ஒரு மாதிரி கேங்ஸ்டர் மாதிரி சுற்றிருக்கேன், நீ குழந்தை அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்குனா இப்போ தான் காண்டே ஆகுது. இப்போனா அவர் வந்துட்டு அவங்க கிட்ட வராரு. யாரை பற்றி குழந்தைண்ணா, யாரை பார்த்து குழந்தைண்ணா, நான் குழந்தா, இந்த குழந்தை இப்போ டேடி பார்க்குறியா, டேடி ஆகிட்டா அப்படி மாதிரி சொல்கிறாரு. நீங்கண்ணா ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறீங்க ஜெயோவை. அவர்னா டேரெக்டாக ஒன்றுமே பண்ணாமல் இன்சல்ட் பண்ணிடுறாரு. இன்னும் வலி உயிர் போகுது. இதான் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வேறு, ஒன்றுமே பண்ணல அவர், எதுவுமே பண்ணல. அவர் வந்து டக்குன்னு இன்சல்ட் பண்ணுறாரு. நீங்கள்னா வந்து அழுக ஆரம்பிச்சிடுங்க. ஐயோ வலிக்குதுடா ஜெகோ வலிக்குது, பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இதுக்கெல்லாம் அறிவு இருக்கா, எப்படி வந்து பண்ணி வலிக்குது ஜெகோ ஜெகோ ஆ ஜெகோ ஜெகோ வலிக்குது ஜெகோ வலிக்குது வலிக்குது ஜெகோ வலிக்குது. குடிச்சி இதெல்லாம் நீ பேசும்போது யோசிச்சிருக்கணும். குழந்த மாதிரி தெரியணும் அவனுக்கு, குழந்த மாதிரி குழந்த மாதிரி குழந்த மாதிரி அப்படின்னு திருப்பி திருப்பி பார்க்கும்போது இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்களாம் அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. இது ஜெஃப்க்கு அது கிடச்சி ஏன் இப்படி அழுக்கிறேன், வலிக்குதுடா பைத்தியக்காரன், நீ பொண்ணை பொறுத்து பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ணா ஓய் வலி கொடுக்குறதாண்டி ஆம்பளையோட வேலை, அதெல்லாம் இல்லை, நீ என்கிட்ட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா வந்துட்டு எடுக்க மாட்டாரு, திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருக்காரு. நீனா வந்து ஒரு மாதிரி ஜோராக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர்னா வந்துட்டு சரி சரி ரொம்ப வந்து சீரியஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. இப்போ அங்கே நான் அவங்களுக்கு செம்மையாக ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வேறு, அவர் ஃபோர்ஸாக அவர் பண்ணியிருப்பார், எதுவுமே பண்ணாமல் பண்ணியிருப்பார். ஆனால் உங்களுக்கு ட்ரையாக இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அவர் இன்செக்ட் பண்ணதோட அது வந்து ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ செம்மையாக உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு அப்படியே வந்து நல்ல ப்ளட்டு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு, பெட்டு ஃபுல்லாக வந்து ப்ளீடிங். இப்போ நீங்கள் நான் அவர் மாதிரி ஜீவ பாவமாக பார்க்குறீங்க. அவர்னா வந்து சாரி சாரி சாரின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. நீங்கள்னா ஒன்றுமே பண்ணுற மாதிரியே இல்லை, நீங்கள் அப்படி பேசாமல் படுத்திருக்கீங்க. அவர்னா வந்து இப்போ உங்களுக்கு பின்னாடி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவர் டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்குலாம் கோவம் எங்கே போச்சுன்னே தெரில, பறந்து போயிடுது. அப்போ நீங்களாம் திரும்புறீங்க ஜியோப் கிட்ட. குடிச்சி வலிக்குதாடி அப்படின்னு கேட்குறாரு. வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. குடிச்சிக்க வலையெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லடி எப்போ பார்த்தாலும் ஆம்பளை மாதிரியே சுற்றுவியே, அதான் உனக்கு அழுக தெரியுமா அப்படின்னு பார்த்தேன். அதெல்லாம் அழுவேன் தனியாக, இப்போ வந்து 1 மணிக்கு அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இப்படி பண்ண வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேபி மாதிரி அழுதுட்டுருக்கீங்க. அவர்கிட்ட வந்துட்டு கடிச்சி அழுகும்போது கூட க்யூட்டாக தாண்டி இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இது ரொம்ப முக்கியமாக வலிக்குது ஜோ வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா வந்து சரி 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 ஒரு 2-3 days நான் உன்னை தொடாமல் இருக்க புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. முடியாது எனக்கு 2 months வேணும். 2 monthsலாம் தாங்காது பாடி, ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கன்னா வந்துட்டு முடியாது, என்னால் முடியவே முடியாது, நீ பண்ணதுக்கெலாம் அனுப்புவி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓய் உனக்கு பாவம் பார்த்து விட்டுருக்கண்டி, திருப்பி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, போட லூஸ் அப்படி மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்களால் நடக்கவே முடியல, ஒரு மாதிரி வந்து பிடிச்சி நடக்க போகிறீங்க, அப்படி கீழே வைக்க போகிறீங்க. ஜெயப்பாங்களை பிடிச்சிட்டாரு. ஓய் சாரிடி, சரி சரி கோவப்படாத, ஒரு ஒரு 1 week போதும் நீ சரியாகிறதுக்கு, ஓகேவா அப்படி சொல்கிறாரு. உங்களை அவர் தான் இந்த 1 weekமே டேக்கர் பண்ணிக்கிறாரு. நீங்களாம் ஜெயப்பால செம்ம கோவத்தில் இருக்கீங்க. இப்போ அவர் தான் அதே மாதிரி 1 weeக்கும் முடிஞ்சிருது. இப்போ அவர்னா ஒரு மாதிரி வந்துட்டு உங்களை செட்யூஸ் பண்ணுறதுக்காக வர்றாரு. நீங்களாம் அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க. இப்போ அவர் தான் குளிச்சுட்டு வெறும் டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு வர்றாரு, செம்ம மசில்ஸோட. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் அப்படியே தண்ணி சட்ட சட்ட நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ நீங்களாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் உங்களை டெம்டிங்கை கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்களாம் ஒரு மாதிரி ஜேஹு வந்து சுற்றி சுற்றி போகிறீங்க. எப்படா என்ன இந்த குட்டிச்சி இப்போ என்ன சுற்றுறான், என்ன கதை அப்படிமா கேட்குறாரு. ஒன்றும் இல்லை உண்மையிலேயே அப்படிமா சொல்கிறீங்க. அவர்னா வந்துட்டு ஓய் குட்டிச்சி எலி ஏன் அம்மனமாக ஓடுது, என்ன வேணும் அப்படிமா கேட்குறாரு. இப்போ நீங்கன்னா ஜோ அது நீ 1 week முன்னாடி ஒரு விஷயம் சொன்னிய, நான் நிறைய விஷயம் சொன்னேன், நீ எதுவும் சொல்கிற, அதான் ஜிஹோ அந்த நைட் மீல்ஸ்
பெட்டில் அது சொல்கிறேன். நைட் மீல்ஸ் பெட்லையா? ஓ, நீ இது பிரியாணி அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ மண்டை, இவனுக்கு புரியுது, நட்டிக்கிறான் பைத்தியக்காரன் இவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கை முறுக்கிட்டு இருக்கீங்க. விஜய்னா என்னடி கோவம் வருதா? அதிகமாக தானே எனக்கும் வந்திருக்கோம். உனக்கு மட்டும் இப்போ ஃபுல் மீல்ஸ் கேட்குதா? முடியவே முடியாது. சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நான் அவர் பதிலுக்கு செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் சாரீ தான் வியர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் நான் உங்களோட சாரியோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சாரீவே அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்கர்ட் அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட்டோட தான் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் நான் போய்ட்டு அதே மாதிரி படுக்கிறீங்க. இப்போனா உங்கள் ஹிப்பு எல்லாமே டேரெக்டாக ரிவீல் ஆகுது. அதுனா வந்துட்டு ரெண்டுமே பிளாக் கலர், அதாவது உங்களோட ஜாக்கெட்டும் பிளாக் கலர், உங்களோட இன்ஸ்கர்ட்டுமே பிளாக் கலர். இப்போனா உங்கள் பாடி அதில் பளிச்சுன்னு தெரியுது. இப்போ அவர்னா ஃபயன் சொல்லிட்டு வர்றாரு. குடிச்சி அப்படியே சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றாரு. சொல்லுங்கள் சார், என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்க. இல்லடி புருஷன் கொஞ்சம் விளையாண்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஏன்னா என்ன பண்ண போகிற தாண்டி இப்போ நீ கேட்டல, அதை தான் பார்க்கலாம் அப்படிமா சொல்கிறீங்க. என்னடி பார்க்கலாம், ப்ளீஸ்டி அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஏன்னா அப்படி சிரிச்சிடுங்க. அவருக்கா அப்பாடா இதே போதும், இவன் மனசு மாறுறதுக்குள்ளே நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வராது. இப்போ அவர் தான் அவங்களை கிஸ் பண்ணிட்டுருக்காரு. உங்கள் ஐஸ் நோஸ் எல்லாத்தையுமே கிஸ் பண்ணுறாரு. உங்கள் பாடிலாம் அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டு ரோம் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்குலாம் ஒரு சில காயம் வந்துட்டு அப்படியே வந்து மறையாமல் இருக்கும், அது மாதிரி எல்லாமே கிஸ் கொடுக்குறாரு. உங்களுக்குலாம் இப்போ அதெல்லாம் ஹீல் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள்னா அப்படியே அந்த ஜெஹப் வந்து ரோம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அந்த ஜெஹப் கீறுறீங்க. ஜெஹப்னா வலிக்குது. அவர் தான் சொல்கிறாரு, வலிக்குதுடி, கீறாதடி பைத்தியக்காரச்சி, கீறாத அப்படின்னு சொல்கிறாரு. வலிக்குதுடா, நீ தான் கடிக்கிற, இவனை கடிக்கிறாளா அப்படின்னு சொல்லுங்க. அண்ணா கீறாதடி, கீறாத, கீரை எனக்கு மூடாகுது, கீறாத அப்படின்னு சொல்கிறாரு. நீ பண்ண எனக்கு மூடாகுது, எனக்கு மூடானா நானே கற்றுட்டுமா, கீரை தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள்னா மாற்றி சண்டை போட்டுகிட்டே பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேஹப் தான் அப்படியே கீழே போகிறாரு. ஓய் குடிச்சி குட்டியாக இருந்தாலும் இதெல்லாம் பெருசாக தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பைத்தியக்கார மாதிரி ஏன்டா அப்படி பேசுகிற, பர்வெட் மாதிரி. எது பர்வெட் மாதிரியா அப்படின்னா அப்படி கேட்குறாரு. பொறுக்கி மாதிரி பேசியிருக்கு. பொறுக்கி தான் ரோட்டில் பொறுக்கிட்டு இருந்த பையனா நீ தானடி கல்யாணம் வேணும்னு கூப்பிட்ற, அப்புறம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு. நீங்கள்னா வந்து சிரிக்கிறீங்க. அவர்னா வந்துட்டு சிரிக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்குனா அப்படியே அதுக்கே வலிக்குது. நீங்கள் வந்து பைத்தியக்காரன், நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், இப்போ என்னன்ட்டு சொல்லாமல் பண்ண வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓய் ஒரு ஃபிங்கர் தான் நீ இன்சர்ட் பண்ண, இன்னும் 2 ஃபிங்கர் இருக்குது. அதுக்கெலாம் நீ இப்படி அல்லாடினா அப்புறம் என்னோடதுக்கெலாம் நீ என்ன பண்ணுவ? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான், ஆனால் இப்போ ஐ திங்க் கொஞ்சம் பிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் பயமாகுது. அவனா மிச்சம் 2 ஃபிங்கருமே ஒரே டே இன்சர்ட் பண்ணுறாரு. வலிக்குது. நீங்களாம் வந்து கத்திட்டு இருக்கீங்க. வலிக்குது ஜெவோ, வலிக்குது ஜெவோ வலிக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர்னா வந்துட்டு வேன் அப்படியே சரியா நம்ம சொல்லிட்டு மெதுவாக வர்றாரு. உங்களுக்கு வலிக்காத மாதிரி இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களுக்குலாம் வந்து வலிக்குது, அப்பயும் வலிக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து பொறுமையாக இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் பண்ணியிருப்பாரு. உங்களுக்குலாம் பெயின் போயிடுது, இப்போ ப்ரெஷர் ஆகுது. வேகமாக அப்படின்னு சொல்லுங்க. வேகமாக ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லுங்க. வலிக்குதுன்னு சொன்னேன், அப்போ வலிச்சிட்டு இப்போ ஓகேவா இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜெஃப்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேகமாக இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் தான் நம்ம காண்டம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஓய் ஏன்டி காண்டம், நம்ம ஒன்றும் லவ்வர்ஸ் இல்லடி, நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம். ஆமாம்ல, ஆனால் பேபி உனக்கு குழந்த, எனக்கு குழந்த வேணும்டி. எவன் சொன்னா எனக்கு வேணாண்ணா? உனக்கு ஒன்று தெரியுமா, என் பாஸ்ட்டில் நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. இங்கே வா உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்கள் பக்கத்தில் தான் அவர் வந்து படுத்திருப்பார் முடிச்சுட்டு வந்து. இப்போ நீங்கள் அவர் கையில் போய் படுக்கிறீங்க. அவர்னா அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காரு. எங்கண்ணா ஜெஹோப் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனால பார்க்குறாரு.
உனக்கு என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல அறிவாஸ் கேட்குறாரு. நீங்கள் என்ன கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜேவ் வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக எப்பயுமே டிஸ்டர்ப்டாக தான் இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க அவர்கிட்ட. லைக் அவரை வந்துட்டு அவரோட போக்கில் அப்படியே விடுவீங்க. ஸோ இப்போ அவர்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி ஜேவுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அம்மா ஒரு அப்பா இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஜேவோட தங்கச்சி தான் ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணியிருப்பா. ஸோ அந்த பையன் தான் ஜேவோட தங்கச்சி ஜஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஜேவோட தங்கச்சி வந்துட்டு ஒரு மாதிரி வந்து தப்பாக வந்து வீடியோலாம் எடுத்து மிரட்டிட்டு இருந்திருப்பான் காசு கொடுத்து கேட்டு. ஜேவோட ஃபேமிலினா ரொம்ப வந்து ஏழ்மையான ஃபேமிலி. லைக் ரொம்ப மிடில் கிளாஸ்க்கும் கம்மியான ஃபேமிலி. ஸோ அவனா எங்கேருந்து மணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டுருப்பா. அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ஜேவோட அப்பா அம்மா வந்து ரொம்ப வந்து லைக் எப்படி சொல்கிறது, கூலி வேலை அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. லைக் காசுக்காக வேலை செய்கிறது. ஒரு டைம்லாம் வேலை இருக்காது. இப்போ ஜேவுக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்போ வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இவங்க 2 பேரும் படிக்க வச்சுருப்பாங்க. இப்போ அவளுக்குனா என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ வந்து ஜியோவோட தங்கச்சி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிப்பா. ஜியா வந்து சூசைட் பண்ணிப்பா. ஸோ இப்போ ஜியோவுக்கு தான் கால் வருது. ஜியா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜியோவுக்குனா தூக்கி வாரி போடுது. இப்போ அவங்க வீட்டிலேருந்து தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாலாம் அழுதுட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஜியோப் தான் அழுதுட்டு வீட்டுக்கு ஓடுறாரு. பார்த்தா வந்து ஜியா வந்து சூசைட் பண்ணிட்டா. பக்கத்தில் எந்த ஒரு நோட் எதுவுமே இல்லை. இப்போ ஜியோப்னா அவள் சூசைட் பண்ணுற மாதிரி பொண்ணு கிடையாது. ரொம்ப ரொம்ப போல்டான பொண்ணு அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாரு. ஜியோப் வந்து நல்லா படிச்சிருப்பாரு. ஆக்சுவலி வந்து நல்லா படிச்சிருப்பாரு. பட் ஆனாலுமே லைக் அவரோட அந்த ஃபீல்டுக்காக அவரே டோட்டலாக மாற்றிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு அவர்னா வந்து ஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாரு. அப்போ தான் வந்து ஜியோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி அவருக்கு தெரிய வருது. ஸோ அவர்னா போயிட்டு டேரெக்டாக அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு அவனை அடித்து கேட்கும்போது தான் அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், அதனால தான் அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி. ஜோக்குனா கோவம் வருது. போட்டு அடிச்சிட்ருக்காரு. அவங்க அப்பா செம்ம இன்ஃப்ளூயன்ஸான ஆள். ஜோ பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலில் போடுறாரு. இப்போ இந்த விஷயம் வந்துட்டு ஜோவோட அப்பா அம்மாக்கெலாம் தெரியுது. அவங்கலாம் வந்து வராங்க. ஸோ இப்போ அந்த பையனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கு வந்து யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதாவது ஜியோவோட அப்பா அம்மா 2 பேரையுமே வந்து கொன்னுடுறாரு. லைக் வந்து ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிடுறாரு. ஸோ ஜியோவுக்கு இதெல்லாம் தெரியுது. ஆனால் ஜியோவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஜியோவுக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து ஜியோவோட கேஸையும் இழுத்து மூடியிருப்பாங்க. ஜியோவுக்கு வந்து நியாயம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஜெயிலேருந்தே போராடிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இது எல்லாமே ஜியோவோட இதில் வந்துட்டு பிளாக் மார்க் ஆகியிருக்கும். ஸோ அவரால் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா எங்கே போனாலுமே ஜியோவுக்கு வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஸோ அவர் மேலே எந்த தப்புமே இல்லைனாலும் அவர் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு ரீசனை வச்சு அவர் பேர் வந்து பிளாக் லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு எங்கே போனாலுமே அந்த ஒரு பிளாக் மார்க் அவர் பேரில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜியோவுக்குனால எங்கேயுமே வேலை தேடி இருக்க முடியாது. இப்படி தான் ஜியோவுக்கு வந்துட்டு ஒரு கேங்ஸ்டராக மாறியிருப்பார். ஸோ அந்த டைமில் தான் சுகாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய ஆள் எல்லாருமே அவர் மீட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கேங்ஸ்டராக மாறியிருப்பார். நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்து அப்படியே போயிருக்கும். பிகாஸ் அவரோட தங்கச்சியோட இழப்புனால, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பிளான் பண்ணி கொண்டனால. ஸோ இது எல்லாத்துக்கும் அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. அதனால தான் அவரை சுற்றி யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவங்க அக்காவை பார்த்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே விட்டுருப்பாரு. இப்போது அகெயின் அவங்க அக்கா போனதுக்கப்புறமா அந்த ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக போயிருப்பார். ஸோ நீங்களும் வந்து அவரை தேடி போயிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்களும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்காக இப்போ அந்த ரிவெஞ்ச் ஃபுல்லாகவே விட்டுருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு நான் ஜியோவோட ஸ்டோரி கேட்டு அப்படியே கண்ணன் தனியாக கொட்டிகிட்ருக்கு. வயன் ஏன்டி அழுகுற? ஜியோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஜியோ. எல்லாருமே ஒன்று தப்பு பேசுகிறாங்களே ஜியோ, இன்க்ளூடிங் என்னோடய அப்பா கூட. நீ இப்படி சுற்றுற அப்படி சுற்றுற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உன்னோட பாஸ்ட்டில் இவ்வளோ நடந்திருக்கல ஜியோ. இப்படி மாறுறேன்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருந்திருக்குல. யாருமே ஏன் ஜியோ அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நான் இப்படி மாறும்போது கூட நிறைய பேர் என்னை தப்பெல்லாம் பேசுவாங்க ஜியோ. இப்போ கிளப்புக்கெல்லாம் போகிறா, எத்தனை பேர் கூட வருவாளோ, எத்தனை பேர் கூட போவாளோ, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஜியோ. ஆனால் எங்கள் அப்பாவும் அப்படி தான் என்ன பேசுவார். இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இவங்க எத்தனை நாளைக்கு பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அதில் ரொம்ப ஈஸி இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஆமாடி குட்டிச்சி, நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ தான் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜப்னா லாக் பண்ணிவிட்டு அப்படி தூங்குறாரு. நீங்களும் தூங்குறீங்க. இப்போ மார்னிங் தான் ஆகுது.
மார்னிங்கே உங்கள் அக்கா தான் வந்திருக்கா. இப்போ நீங்கண்ணா போகிறீங்க உங்கள் அக்கா கிட்ட போயிட்டு நீங்கள் எப்பயும் போல் அந்த பேபி கிட்ட மட்டும் தான் பேசுகிறீங்க, அதாவது அந்த பேபி பம்ப் கிட்ட. உங்கள் அக்காண்ணா இவன் சாரிடி என்கிட்ட பேசுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்களாம் பேசவே மாட்டேறீங்க உங்கள் அக்கா கிட்ட. உங்கள் அக்காக்குண்ணா இப்போ வந்து 9th மந்தில் தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சடனாக வலி வருது, உங்களுக்குலாம் பதட்டம் ஆகிடுது. உங்கள் அக்காவுக்கு வந்துட்டு வலி வருதுன்னும் போது நீங்களாம் அப்படியே விட்டு ரொம்ப வந்து பேனிக் ஆகிடுறீங்க. இப்போ ஜேப் வந்து வீட்டில் இருந்திருக்க மாட்டார். உங்கள் அக்கா வந்துட்டு ஒரு ஒரு 1 o'clock 2 o'clock மத்தியானம் போல் வந்திருப்பான். ஸோ நீங்கன்னா வந்துட்டு ஜேவுக்கு கால் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு பேனிக் ஆகிடுச்சு. உங்கள் மாமா நம்பர் யார் நம்பருமே உங்கள்கிட்ட இல்லை. இப்போ உங்கள் அக்காவும் வந்துட்டு உங்கள் அக்கா ஃபோன்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க, அவனா லாக் பண்ணி வச்சுருக்கான். அந்த பேனிக்கில் வந்துட்டு அவளை ஃபோனை வந்து ஆனும் பண்ண சொல்ல முடியல. இப்போ நீங்கள் நான் ஜேவுக்கு கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறீங்க. அவர்னா குடு குடு குடுன்னு வீட்டுக்கு ஓடி வராரு. இப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி, அக்காவுக்கு வலி வந்துடுச்சு ஜேஹு அப்படின்ற சொல்கிறீங்க. அவர்னா இன்னும் பேனிக் ஆகுறாரு. அவர் வந்துட்டு இப்போ உங்கள் அக்காவை தூக்கிட்டு போகிறாரு. நீங்களாம் வந்து பின்னாடியே போகிறீங்க. அவர் தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்கள் அக்கா கொண்டு போய் சேர்க்குறாரு. ஸோ இப்போ நீங்கள் தான் சிஸ்டருன்ற இதில் வந்துட்டு கையெழுத்து போடுறீங்க. இப்போ வந்துட்டு ஜேவுக்குனா வந்துட்டு உங்கள் மாமாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர்னா வராரு. அவரும் இந்த மாதிரி பதட்டமாக சுற்றிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. ஸோ ஜேவுக்குனா உனக்கு கன்சோல் பண்ணிகிட்ருக்காரு. ஆகாது ஒன்றும் ஆகாது, கால் பண்ணாத அப்படின்ற மாதிரி. அவகிட்ட பேசவே இல்லை ஜேஹோ. அவன் ஜேஹோ பாவா அப்படிமா சொல்லிகிட்ருக்கீங்க. சரிடி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அக்காவுக்கு நான் பேபி வந்து பிறக்குது. இப்போ நீங்கள் தான் உங்கள் மாமாவை தள்ளி விட்டுட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. உங்கள் மாமாவை முழிக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு நான் தாண்டி அப்பா, நான் தாண்டி போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முழிக்கிறாரு. இப்போ ஜேஹோனா அவள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டா, சரி அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா நான் முழிக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் உங்கள் அக்கா போய் பார்க்குறீங்க. உங்கள் அக்கா நான் அப்படியே வந்து ஒரு மாதிரி உங்களை டியர் ஐஸோட பார்த்துட்ருக்காங்க. பேசிட்டு நீ என்கிட்ட நீ பயம் கொடுத்துட்டு நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் நான் மாற்றி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜோக்கெலாம் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து உங்கள் அக்கா வந்து அவரால் மன்னிக்க முடியல. உங்கள் அக்கா பண்ணதை அவரால் மறக்க முடியல. ஸோ ஆனால் உங்கள் அக்கா வந்து உங்கள் கிட்ட பிரிக்கணும்னு அவர் என்றைக்கு போய் நினச்சதில்ல. ஸோ இப்போ நீங்கள் நான் ஜோக்கிட்ட நீ சாரி கேட்டல, மனசார சாரி கேட்டுட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தான். அதுக்குன்னு என்னால் வந்துட்டு அந்த லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ண முடியலலாம் சொல்ல முடியாது. நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் 2 பேருமே மூவ் ஆன் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், இதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கன்னா வந்துட்டு ஓகேக்கா எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அக்கா தான் நீங்கள் மன்னிச்சிட்டிங்க. லைக் வந்து ஜேவ் தான் இன்னும் மன்னிக்கவே இல்லை. உங்கள் அக்கா வந்து நீங்கள் மன்னிச்சிட்டிங்க. பட் வந்துட்டு உங்கள் அக்கா வந்து பண்ண தப்பு வந்துட்டு உங்களுக்கு இன்னும் மனசுலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நான் ஜேவ் கிட்டே போகிறீங்க, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை எங்கள் அக்கா கொஞ்ச நேரம் நீ வந்து ஹாப்பியாக இருந்த அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படி மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நான் அப்படியே பேபி எடுத்து ஜேவ் கையில் கொடுக்குறீங்க. அவனை பார்க்குறாரு, அது குட்டியாக இருக்குது, அப்படியே உங்கள் அக்கா மாதிரியே இருக்குது. அவனை பார்க்குறாரு, க்யூட்டாக இருக்குல்ல, க்யூட்டாக தான் இருக்குது அப்படியே சொல்கிறீங்க. இப்போ அவர் நான் பேபி அப்படியே கையில் வச்சுட்டுருக்காரு. இப்போ உங்களுக்கு நான் சட்டுன்னு வாமிட் வருது. இப்போ நீங்கள் நான் போய்ட்டு வாமிட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேவ் தான் பதட்டமாயிடுறாரு. அந்த பேபி அப்படியே உங்கள் மாமா கையில் கொடுத்துட்டு உங்ககிட்ட வராரு. உங்கள் தலையை பிடிக்கிறாரு. வைன் ஆல்ரைட்டாக இருக்கியா? ஜேவ் நான் எனக்கு வாமிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ வந்து ஜேவ் தான் உங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னு பயந்துட்டாரு. இப்போ உங்களை தான் செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்குலாம் செம்ம ஹாப்பி. அப்படியே உங்களை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ், அதாவது என்கேஜ்மெண்ட் டைம்லேயே ஒரு வாட்டி நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து லைட்டாக பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஜேவ்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி நாட்டியாக சிரிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள்னா அது எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு நான் ஞாபகம் வருது, அந்த என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக ஒரு 1 month முன்னாடி. ஸோ இப்போ அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ வந்துட்டு ஜேவ்னா அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் ஜேவ் பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ உங்கள் அக்காக்கெலாம் ஒன்றுமே புரியல, உங்கள் மாமாக்குமே ஒன்றும் புரியல. இப்போ அவங்க நான் மூஞ்சி பார்த்துக்குறாங்க. எங்க கல்யாணம் ஆகியே 1 week தானே ஆகுது, அது எப்படி அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா நான் உங்கள் மாமா கிட்டே கேட்குறாங்க. தெரியலடி என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ நீங்கன்னா அக்கா என்கேஜ்மெண்ட் டைமில் நைட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அக்காக்கெல்லாம் புரிஞ்சிருது. ஏன்னா அந்த அன்றைக்கி நைட் வந்துட்டு
உங்கள் அக்கா கிட்ட பேசாமல் நீங்கள் போயிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் டேரெக்டாக ஜேஹோப் ரூமுக்கு தான் போயிருப்பீங்க அப்செட் ஆகிட்டு. ஸோ இப்போ அவங்க அக்கா என்ன யோசிக்கிறாங்க, நீ அப்போ ரூமுக்கு வராத போதே நான் யோசிச்சிருக்கணும், இந்த மாதிரி வேலை பண்ணிட்டால நீ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அக்கா கிட்டனா நீங்கள் சாரி, இல்லை நான் கொஞ்சம் அவசரப்படக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனாலும் அப்படி அப்படின்ற மாதிரி அப்படியே திக்கி திணறி சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அக்கனா சரி சரி நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமனா வெற்றி சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார் இவளா? இவளே ஒரு குழந்தைக்கு இப்போ அம்மா ஆக போகிறா, இவள் சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அக்கனா. இப்போ ஜேவ் தான் அப்படியே உங்களை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஜேவ் ஜேவ் விடு விடு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜேவ் சிரிக்கிறாரு. என்னடி ஷேக் ஆகுது அப்படின்ற மாதிரி. கொட்டுச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஜெய்ஹோ இப்போ நான் கொட்டுச்சி இல்லை, நான் குழந்தைக்கு அம்மா ஆக போகிறேன். ஆஹா அப்படியா அவன்? ஓஹோ சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நான் ஜெயோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தாண்டி குட்டிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல ஜியோ நீ என்னை கல்யாணம் பண்ணுவேன்னு. நான்லாம் எந்த இமேஜினேஷனுக்கு போனேன் தெரியுமா? எங்கள் அக்கா கூட கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு குழந்தெல்லாம் பிறந்து அதை நான் தூக்கி வச்சு அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஆயம்மாவே இருக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். அப்படி மேலே நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியாடி? இப்போ கூட எனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் மாமாவை மட்டும் கழட்டி விட்டுட்டா அக்கா கூட போய் ஜாயின் ஆகிடலான்னு பிளானில் தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நான் அஜய் படிக்கிறீங்க, ஓ விட்டு போயிடுவியா, விட்டு போவியா, ஓ கூட போவியா அப்படின்னு போய் கேட்குறீங்க. ஏய் சும்மா சொன்னேன்டி அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா கூட நீ சொல்லக்கூடாது, புரியுதா புரியுதா அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடி கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நான் அஜய் அப்படியே போய்ட்டு நெத்தியில் கிஸ் பண்ணுறீங்க, அவர்னா உங்களோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு, அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணுறீங்க. இதோட இந்த க்யூட்டான ஸ்டோரி எண்ட் ஆகுது. டாடா பை, லவ் யூ.